மொட்டு கட்சியினுடைய அமைச்சர், அதாவது பொதுஜன பெரமுனவனுடைய முக்கியஸ்தரும் முன்னாள் இராஜாங்க அமைச்சருமாகிய ஜானக வக்கும்புர தெரிவிக்கிற போது, இந்த திஸ்ஸவிகாரை இடித்தளிப்பதற்கு நாங்கள் ஒரு பொழுதும் இடமளிய மாட்டோம், அதாவது இடம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்திலே திஸ்ஸவிகாரை சுற்றி இருக்கின்ற காணிகள் எல்லாமே அந்த விகாரைக்குரிய காணிகள் தானா, ஆகவே அந்த காணிகளையும் நாங்கள் விடுவிக்க மாட்டோம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நயினாதீவு விகாராதிபதியினுடைய அந்த உரைக்கு எதிர்வினை ஆற்றுவதாகத்தான் இந்த உரையை அவர் வெளிப்படுத்த இருக்கிறார். இன்னும் ஒரு விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையிலே சிங்கள மக்களுக்கும் பௌத்தத்திற்கும் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்பது தமிழ் மக்களுக்கு தெரியாதா, தமிழ் அரசியல்வாதிகளுக்கு தெரியாதா என்கிற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். அப்படியானால் நாங்கள் உங்களுடைய காணிகளுக்குள் அத்துமீறி விகாரைகளை கட்டுவோம், காணிகளை அபகரிப்போம், பௌத்தத்தினுடைய பெயரால் அவற்றை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது அவருடைய கருத்து. அதே நேரத்திலே இந்த காணியை ஒப்படைப்பது தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திலே ஒரு உரையாடல் ஒன்று மாவட்ட செயலாளருக்கும் காணி உரிமையாளர்களுக்கும் இடையிலே இடம்பெற்றிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே காணி உரிமையாளர்களோடு ஒரு சுமூகமான நிலைப்பாடு எட்டப்பட்டிருப்பதாக மாவட்ட செயலகத்தை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மாவட்ட செயலகத்தினுடைய ஊடகப் பிரிவு அதனை உத்தியோகபூர்வமாக வெளிப்படுத்தியிருந்தது. ஆனால் குறித்த விடயம் தொடர்பாக காணி உரிமையாளர்களோடு நாங்கள் தொடர்புகளை மேற்கொண்ட போது அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம், கட்டம் கட்டமாக காணிகளை விடுவிப்பதாக இருந்தால் நீங்கள் எப்பொழுது விடுவிப்பீங்கள், எப்படி அந்த காணிகளை விடுவிப்பீர்கள் என்பது தொடர்பான விளக்கத்தை நீங்கள் தெளிவாக தர வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு இணக்கப்பாடற்ற ஒரு நிலைமைதான் அங்கு எழுந்திருந்தது என்பதை அவர்கள் வெளிப்படுத்தி நிற்கிறார்கள். அது மட்டுமன்றி ஒரு குறித்த காணி உரிமையாளரோடு நாங்கள் உரையாடுகிற போது அந்த காணிக்குள்ளே இருக்கின்ற அரசமரம், அது மட்டுமன்றி இந்த கிணற்று பகுதி, இவற்றை விட முடியாது என்று சொல்லி குறித்த பிக்கு குறிப்பிட்டிருப்பதான அந்த செய்திகளையும் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். பின்னதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் குறித்த திஸ்ஸவிகாரையினுடைய விகாராதிபதியை சந்தித்திருந்தார். அதிலும் விகாராதிபதி ஒரு விடயத்தை குறிப்பிட்டதாக ஊடகங்கள் செய்திகளை வெளிப்படுத்தி இருந்தன. இந்த விடயம் தொடர்பாக தான் முடிவுகளை எட்ட முடியாது, இந்த விடயம் தொடர்பாக பௌத்த பீடத்தினுடைய உயர்மட்ட பீடங்கள் தான் முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டதாகவும் அந்த செய்திகளை காண முடிகிறது.